ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுக்கின்ற தினம் 670வது நாமாவளியாக ஓம் மான நிதயே நமः. முருகப்பெருமான இந்த நாமாவளி கௌரவத்தன்மைக்கு இருப்பிடமானவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது முருகப்பெருமான அந்த கௌரவம்னு சொல்லக்கூடியதனுடைய புதையலாக முருகப்பெருமான் இருக்கார் அப்படின்றத வர்ணிக்குது. மானகா அப்படின்னா தன்மானம், கௌரவம்னா சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கார். அவர் தான் பண்டகசாலை. ஒரு பொருள் இருக்குது, அது எங்கேருந்து வரும் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து வரும். எங்கெல்லாம் தயாரிக்கப்படுதோ அந்த இடத்துலேருந்து பண்டகசாலைன்னு பேர். அந்த இடத்துல பொக்கிஷ சாலை, பொக்கிஷங்கள் அங்கேருந்து தான் எல்லா இடத்துக்கும் கிடைக்கும். அது மாதிரி இறைவன் அந்த தன்மையோடு இருக்கார். அதன் மூலமாக தான் எல்லா உயிர்களுக்குமே கிடைக்கிறது. முருகப்பெருமான் அந்த நிலையில் இருந்து நடந்து காண்பிக்கிறார். அந்த சூரபத்மங்கிட்டையும் தூது அனுப்புகிறார். வீரபாகு அனுப்பிச்சு இந்த வாழ்க்கைக்கு காரணமான சிவன் சிவகுமாரன் வந்திருக்க, சொல்கிறத கேட்டு சந்தோஷமாக இரு அப்படின்னு அந்த ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுத்து, உன்னுடைய வாழ்க்கை இன்னும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லா கௌரவமாக இருக்கணும் அப்படின்னும் பொழுது தேவர்களை விடுதலை செய் அப்படின்னு தூது அனுப்புகிறார். அதுக்கப்புறமா தான் யுத்தத்தையே தொடங்குகிறார். அப்படி குமார பரமேஸ்வரன் எப்படி இருக்கார்னா ஒரு கௌரவத்தினுடைய பொக்கிஷமாக இருக்கார். அந்த தன்மை அடியார்களுக்கு கிடைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் உயர்கதி எது அப்படின்னா இந்த தன்மானத்தோடு அந்த உயிர்களுக்குன்னு என்ன இருக்கோ அந்த உயிர்களுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும். அந்த உயிர்களுடைய அந்த மனம் துன்பப்படாமல் இருக்கும். அப்போ தான் எல்லா உயிர்களுக்கும் அந்தந்த வினைக்கு தகுந்த பிறப்பெடுத்து அந்தந்த சந்தோஷத்தை அடையணும். அப்போ அதுக்கு அதிகார கர்த்தாவாக குமார பரமேஸ்வரன் இருக்கார். திருப்புகழில் கேட்பார், நினைத்ததும் அளிக்கும், மனத்தையும் உருக்கும், நிசிக்கரு வறுக்கும், பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராயின்னு கேட்பார். அப்படி நம்ம ஒவ்வொரு உயிர்களும் நினைத்ததெல்லாம் கிடைத்து இறையருளால் எல்லா ஆனந்தத்தையும் அடைந்து மேலான பரமானந்தத்தையும் அடைய வேண்டும். அந்த தன்மானத்தோடு எல்லா பாக்கியத்தையும் அடைய வேண்டும். எல்லா உயிர்களும் அந்த சக்தி வடிவமாக அந்த கௌரவம் தன்மானம்ன்ற சொல்லக்கூடியதுக்கெல்லாம் ஆதார பொக்கிஷமாக குமார பரமேஸ்வரனே இருக்கார். அதை தான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் மான நிதயே நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.